என் நெஞ்சில் குடியிருக்கும் எனது நண்பா நண்பிகள் எல்லாருக்கும் வணக்கம். ஹலோ கைஸ், அனைவருக்கும் வணக்கம். இன்றைக்கி வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா எஸ்பிஓட கரண்ட் அப்டேட் என்ன அப்படிங்கிறத பார்க்க போகிறோம். ஸோ எஸ்பிஓ வந்து அபிஷியல் நோட்டீஸ் போடல, அப்டேட் வந்து கொடுத்துருக்காங்க. ஒரு 17 ஆடியோ பக்கம் வந்து கொடுத்துருக்குறாங்க. ஸோ அந்த ஆடியோவில் வந்து மெயினாக என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, நியூ ஆப் வந்து எஸ்பிஓ வந்து ஒன்று வந்து ரெடி பண்ணியிருக்காங்களோ அதை வந்து லான்ச் பண்ண போகிறோம் அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க. ஸோ அந்த ஆப்பில் வந்து நம்ம வந்து நியர்பை ஷாப்பில் வந்து போய் பர்ச்சேஸ் பண்ண எஸ்பிஓவில் இருக்கிற வாலெட்டை யூஸ் பண்ணியே நம்ம வந்து பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம் அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க. வாலெட் வந்து 3 வந்து பிரியும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஒன்று வந்து பார்த்திங்கன்னா வித்ட்ரா பண்ணி நம்ம வந்து அக்கௌண்ட்டுக்கு அமௌண்ட் வர்ற மாதிரி, 2 வந்து பார்த்திங்கன்னா ஷாப்பில் போயிட்டு ஏதாவது பர்ச்சேஸ் பண்ணிக்கிற மாதிரி வரும். தேர்டாவது 3 வந்து பார்த்திங்கன்னா ஆன்லைனில் நம்ம மொபைல் டிவி ஏதாவது வாங்கி பர்ச்சேஸ் பண்ணுற மாதிரி. ஸோ இந்த மாதிரி 3 வாலெட்டாக பிரியும் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. 6 மாதத்துக்கு வந்து பார்த்திங்கன்னா ஒரு 4000 5000 6000 இந்த மாதிரி ஏர்ன் பண்ணுறது அளவுக்கு தான் இப்போ வந்து ஒரு ஒர்க்கு இருக்கும் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. 6 மாதத்துக்கு அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா ஒரு நபர் வந்து ஒரு மாதத்துக்கு 10,000 கம்பல்சரி வாங்கலாம் அப்படின்னு வந்து அப்டேட் வந்து சொல்லியிருந்தாங்க. ஸோ மேக்ஸிமம் இவங்களுக்கு எவ்வளோ யூசர்ஸ் வேணும் அப்படின்னு வந்து பார்த்திங்கன்னா 15 lakhs, அதாவது 15 லட்சம், ஓகேங்களா, 15 லட்சம் யூசர்ஸ் மட்டும் இருந்தால் போதும் அப்படின்னு வந்து சொல்லியிருந்தாங்க. ஆல்ரெடி வந்து பார்த்திங்கன்னா 2 lakhs யூசர்ஸ் வந்து இருக்கிறாங்க. ஸோ இந்த 2 lakhs யூசரில் அவங்களுக்கு தேவையான யார் வந்து அவங்களுக்கு தேவை அப்படின்னு வந்து பார்த்திங்கன்னா நல்ல நாலேஜ் பர்சனாக ஒரு இன்டர்நெட்டை வந்து அக்சஸ் பண்ணக்கூடிய ஒரு நபராக வந்து இருக்கணும் அப்படிங்கிறத வந்து அப்டேட் பண்ணியிருந்தாங்க. ஸோ நிறையா நபர்கள் வந்து பார்த்திங்கன்னா இந்த வீடியோ டாஸ்க்கு கம்ப்ளீட் பண்ணுறதுனால எஸ்பிஐயில் வந்து ஜாயின் பண்ணிவிட்டு நிறையா பேர் இருப்பீங்க. ஸோ அவங்களாம் வந்து பார்த்திங்கன்னா ஸோ இன்டர்நெட் நாலேஜ் வந்து நல்லா வந்து கொஞ்சம் கற்றுக்குங்க. எப்படி வந்து மெயில் அனுப்புறது, சோசியல் மீடியாவில் எப்படி லிங்க்கெல்லாம் ஷேர் பண்ணுறது, ஸோ இந்த மாதிரி விஷயங்களை வந்து கற்று வச்சுக்கோங்க. ஸோ உங்களுக்கு வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ முடிஞ்சால் கூட நம்மளோட யூடியூப் சேனலில் கூட நான் வந்து இந்த மாதிரி விஷயங்களை எப்படி கற்றுக்கிறது அப்படிங்கிறத ஒரு வீடியோ வந்து போஸ்ட் பண்ணுறேன். நம்மளோட சேனலில் இன்னும் யாரும் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் வச்சுருந்தீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சு கூட வேறு பெல் ஐக்கனை வந்து கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. ஸோ வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருந்தது அப்படின்னா ஒரு லைக் பண்ணி வீடியோ வந்து கண்டினியூ பண்ணுங்கள். நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா ஸ்டேட் வைஸாக வந்து பிரிக்க போகிறோம், ஸ்டேட்டு டிஸ்ட்ரிக்ட் வைஸாக வந்து டீம் வந்து டிவைட் பண்ண போகிறோம் அப்படிங்கிறது ஆடியோவில் வந்து அப்டேட் கொடுத்துருந்தாங்க. அவங்களோட டெலிகிராம் சேனலில் அபிஷியலாக வந்து அப்டேட் வந்து கொடுத்துருந்தாங்க. அதை தவிர்த்து வந்து பார்த்திங்கன்னா ஒரு 4 டாஸ்க் வந்து இப்போதைக்கு நீங்கள் வந்து பண்ணணும். அதை பண்ணலை அப்படின்னா உங்களோட ஐடி வந்து டெர்மினேட் ஆகிடும் அப்படின்னு போட்டு ஒரு இமேஜ் வந்து கொடுத்துருந்தாங்க. ஸோ ஸ்க்ரீனில் தெரிகிற இமேஜ் தான் எஸ்பிஓ வாட் டு நெக்ஸ்ட் அப்படிங்கிறது. இந்த ஒரு 4 டாஸ்க்கு வந்து ஸோ என்ன சொல்லியிருக்காங்க அப்படிங்கிறத பார்க்கலாம். முதல்ல என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா ப்ரொஃபைலை வந்து அப்டேட் பண்ணணும், ஓகேங்களா. ஆல்ரெடி வந்து பார்த்திங்கன்னா எல்லா பேரும் வந்து ப்ரொஃபைல் வந்து அப்டேட் பண்ணியிருப்பீங்க. இப்போ போய் பார்த்தீங்கன்னா உங்களோட டேட்டாஸ் எல்லாமே எரேஸ் ஆகிருக்கும். நீங்கள் கரெக்டாக கொடுத்துருந்தாலே எரேஸ் ஆகிருக்கும். என்ன சார் கரெக்டாக கொடுத்துருக்கேன், எல்லா டீட்டெயில்ஸ் எதுவுமே காணும் அப்படின்னு வந்து கேட்காதீங்க. புதுசாக வந்து ப்ரொஃபைல் வந்து அப்டேட் பண்ண சொல்லியிருக்காங்க, ஓகேங்களா. ப்ரொஃபைல் வந்து அப்டேட் பண்ணணும். நெக்ஸ்ட்டு வந்து எல்லாருமே அப்டேட் பண்ணணும். பேங்க் டீட்டெயில்ஸ் வந்து அப்டேட் பண்ணணும். ஆல்ரெடி நான் அப்டேட் பண்ணியிருக்கேன் அப்படிங்கிற நபர்களும் புதுசாக வந்து எல்லா பேருமே வந்து அப்டேட் பண்ணணும். ஸோ இது ஒன்று. நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா யூஸ் 1 பேன் கார்டு அண்டு வந்து பார்த்திங்கன்னா மெர்ஜ்டு 1 பேங்க் அக்கௌண்ட்டு இல்லைனா மல்டி பேங்க் அக்கௌண்ட்டுக்கு வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் வந்து யூஸ் பண்ணிக்கலாம். இது யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கரண்டில் வந்து எஸ்பிஓ மெம்பர். ஸோ கரண்டாக இப்போ வந்து ஒர்க் பண்ணிகிட்டு இருப்பீங்க பார்த்தீங்களா. ஸோ அந்த மெம்பர்ஸ் வந்து பார்த்திங்கன்னா ஒரு பேன் கார்டு வச்சு நீங்கள் ஒரு 5 6 7 அக்கௌண்ட்டோட யூஸ் பண்ணிக்கலாம், ஓகேங்களா. ஸோ இப்போ 4 ஐடி வச்சுருப்பீங்க. இந்த 4 ஐடிக்கு வந்து பார்த்திங்கன்னா ஒரு பேங்க் டீட்டெயில்ஸ் ஒரு பேன் கார்டு மட்டும் நீங்கள் இதை மட்டும் யூஸ் பண்ணிக்கலாம். முதல்ல வந்து பார்த்திங்கன்னா ஒரு பேன் கார்டுக்கு ஒரு அக்கௌண்ட்டு தான் அப்படின்னு வந்து சொல்லியிருந்தாங்க. இப்போ வந்து பார்த்திங்கன்னா ஸோ மல்டிபிள் அக்கௌண்ட் வந்து கொடுத்துருக்காங்க. இது யாருக்கு பெனிஃபிட் அப்படின்னா கரண்டாக யூசர்ஸுக்கு வந்து யூசர் மெம்பர்ஸ்க்கு வந்து இது பெனிஃபிட்டு. ஸோ இனி வர்றாங்கள ஃப்ரீயாக வந்து ஜாயின் பண்ணுவாங்க. இனி வர்றவங்களாம் எந்த ஒரு ஃபீஸுமே பே பண்ணாமல் ஃப்ரீயாக வந்து ஜாயின் பண்ணுவாங்க. இவங்க வந்து பார்த்திங்கன்னா இவங்களுக்கு ஒரு பேன் கார்டு ஒரு அக்கௌண்ட்டு, ஓகேங்களா. அந்த பேன் கார்டு எந்த பேங்க்கில் வந்து அக்கௌண்ட்டை லிங்க் ஆகிருக்கோ அந்த தான் நம்ம எடுத்துக்குவாங்க. ஒரு பேன் கார்டு ஒரு அக்கௌண்ட்டு தான் இன்னும் வர யூசர்ஸுக்கு வந்து கொடுத்துருக்காங்க. நெக்ஸ்ட்டு வந்து டாஸ்க்கு என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா எவ்ரி1 மஸ்ட் ஹாவ் எனி சோசியல் மீடியா அக்கௌண்ட்டு, ஓகேங்களா. உங்களுக்கு சோசியல் மீடியாவில் ஏதாவது ஒரு ஒன்றில் வந்து அக்கௌண்ட் வந்து வேணும் அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க. ஒன்று ஃபேஸ்புக்காக இருக்கலாம், அல்லது ஷேர் சாட்டாக இருக்கலாம், இன்ஸ்டாகிராமு, ட்விட்டரு, இது 4ல் ஸோ எந்த இது நீங்கள் எது யூஸ் பண்ணாலும் சரி அதோட ஒரு அக்கௌண்ட் வந்து உங்கள் எஸ்பிஓவில் வந்து கொடுக்கணும். யூசர் நேமு வந்து கொடுக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இது வந்து அக்கௌண்ட் வந்து ஓப்பன் பண்ணிட்டீங்க அப்படின்னா
ஆஃப்டர் கிரியேட் யுவர் சோஷியல் மீடியா அக்கௌண்ட்டு சென்ட் யுவர் நேமு. ஸோ நேம் கொடுக்கணும். நேம் வந்து பார்த்திங்கன்னா எஸ்பிஓவில் ஒரு நேம் இருக்கும் பார்த்தீங்களா, உங்களுக்கு ஒன்று கேம் கொடுத்துருவீங்க. அந்த நேமு ஸ்டாஃப் ஐடினா என்ன, ஸ்டாஃப் ஐடினா வந்து ப்ரொஃபைல் ஐடின்னு கொடுத்துருப்பாங்க. எஸ்பிஓ போட்டு ஒரு சம் நம்பர்ஸ் வந்து உங்களுக்கு கொடுத்துருப்பாங்க. ஸோ அதுதான் உங்களோட ஸ்டாஃப் ஐடி. சோசியல் மீடியா யூசர் நேமு. சோசியல் மீடியா யூசர் நேமுங்கிறது அட்டு போட்டு உங்களோட நீங்கள் என்ன அக்கௌண்ட்டு இப்போ ஷேர் சாட் யூஸ் பண்ணுறீங்க, இன்ஸ்டாகிராம் யூஸ் பண்ணுறீங்க, இன்ஸ்டாகிராம் யூஸ் பண்ணீங்க அப்படின்னா அட்டு போட்டு உங்களோட பேர் வந்து கொடுத்துருப்பாங்க. ஸோ அதுவும் நான் வந்து வீடியோவில் வந்து சொல்கிறேன். வீடியோ ஸ்கிப் பண்ண முடியல, வாட்ச் பண்ணுங்கள். ஸோ இன்ஸ்டாகிராமில் எடுத்துக்கிட்டிங்கன்னா உங்களோட யூசர் நேம் எங்கே இருக்குது எல்லாமே நான் வந்து எல்லா டீட்டெயில்ஸ் வந்து சொல்லிடுறேன். நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா ஸோ சொல்லிட்டீங்க ஓகேங்களா, அக்கௌண்ட் வந்து ஓப்பன் பண்ணிட்டீங்க அப்படின்னா இதை வந்து பார்த்தீங்கன்னா எங்கே அனுப்பணும், உங்களோட நேமு, ஸ்டாஃப் ஐடி, சோசியல் மீடியா யூசர் நேமு, சோசியல் மீடியா நேமு, இதை வந்து பார்த்தீங்கன்னா எஸ்பிஓ பிவிடி எல்டிடி பிரைவேட் லிமிடெட் official@gmail.com இந்த மெயிலுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஸோ இங்கே இருக்கிற டீட்டெயில்ஸ் ஓகேங்களா, இந்த டீட்டெயில்ஸ் எல்லாமே இந்த மெயிலுக்கு வந்து மெயில் பண்ணணும். அது எப்படி அப்படிங்கிறதையும் நான் நெக்ஸ்ட் ஒரு வீடியோவில் வந்து போஸ்ட் பண்ணுறேன். ஏன்னா இந்த வீடியோ கொஞ்சம் லாங்காக போகும். ஸோ இன்னும் நிறையா டீட்டெயில்ஸ் எல்லாம் சொல்ல வேண்டியது இருக்குது. ஸோ அதனால் நான் நெக்ஸ்ட் வீடியோவில் வந்து எப்படி மெயில் பண்ணுறது அப்படிங்கிறத நான் வந்து ஒரு வீடியோ வந்து போஸ்ட் பண்ணுறேன். நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா செலக்ட் யுவர் டீம் லீடர் அண்ட் கமாண்டர். ஸோ நீங்கள் யாரை டீம் லீடராக செலக்ட் பண்ணுறீங்க, கமாண்டராக செலக்ட் பண்ணுறீங்க அப்படின்னா ஸோ எக்ஸ்பிளைன் வந்து லேட்டர் வந்து போட்டிருக்காங்க, சொல்கிறேன் அப்படின்னு சொல்லியிருக்காங்க ஓகேங்களா. இஃப் யூ ஆர் நாட் கம்ப்ளீட்டட் 1 2 3 4 இந்த 4 டாஸ்க்கு வந்து நீங்கள் வந்து கம்ப்ளீட் பண்ணலை அப்படின்னா வித்தின் 10 days 10 நாளுக்குள்ளே, அதர்வைஸ் யுவர் ஐடி வந்து வில் பி டெர்மினேட்டட் அண்டு கெட் யுவர் ரீஃபண்டு. உங்களோட ஐடி வந்து டெர்மினேட் ஆகிரும், டெலீட் செய்யப்படும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. நீங்கள் வந்து கட்டின தொகையை வந்து ரீஃபண்டாக வாங்கிக்கலாம், உங்களுக்கு வந்து ரீஃபண்ட் கொடுத்துருவோம் அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க. ஸோ இதில் எந்த ஒரு மாற்றமும் இல்லை அப்படிங்கிறது அவங்களோட அஃபிஷியல் டெலிகிராம் சேனல்லே வந்து சொல்லியிருந்தாங்க. ஸோ எல்லா நம்பரும் உங்களை வந்து நம்மளோட டீம் மெம்பர்ஸ் எல்லாரும் வந்து பார்த்தீங்கன்னா ஸோ இந்த 4 டாஸ்க்கையும் வந்து கம்ப்ளீட் பண்ணி வச்சுருங்க. ஸோ முதல் டாஸ்க் வந்து எப்படி கம்ப்ளீட் பண்ணுறது, ஸோ ப்ரொஃபைல் எப்படி அப்டேட் பண்ணுறது அப்படிங்கிறத ஸோ வீடியோவில் பார்க்கலாம். எஸ்பிஓ போர்ட்டலை வந்து ஓப்பன் பண்ணிக்கோங்க. உங்களோட போர்ட்டலை ஓப்பன் பண்ணிங்க அப்படின்னா ஸோ உங்களோட ப்ரொஃபைலை வந்து கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணிங்க அப்படின்னா டாஷ்பார்ட் அப்படிங்கிற ஒரு ஆப்ஷன் வந்து ஓப்பன் ஆகும். ஸோ அந்த டாஷ்பார்டில் ப்ரொஃபைலை வந்து கிளிக் பண்ணிட்டீங்க அப்படின்னா அந்த டாஷ்பார்டை வந்து கிளிக் பண்ணிடுங்க. ஸோ டாஸ்பார்டை கிளிக் பண்ணிட்டு பாட்டமில் வந்து ஸ்க்ரோல் பண்ணிக்கோங்க. பாட்டமில் ஸ்க்ரோல் பண்ணிங்க அப்படின்னா உங்களோட இங்கே இதுதான் வந்து பார்த்தீங்கன்னா உங்களோட நேமு நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா ப்ரொஃபைல் ஐடி. ஸோ இது ரெண்டும் வந்து பார்த்து வச்சுக்கோங்க. நிறைய பேர் ப்ரொஃபைல் ஐடி எதுவும் தெரியாதுன்னு தெரியுங்க. ப்ரொஃபைல் ஐடி யூசர் ஐடி ரெண்டுமே இது தான். ஸோ நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்க்ரோல் பண்ணிட்டு அதில் ப்ரொஃபைல் அப்படிங்கிறத கிளிக் பண்ணிக்கோங்க. ஸோ இந்த ஆப்ஷனை வந்து கிளிக் பண்ணிக்கோங்க. ப்ரொஃபைல் அப்படிங்கிறத ஒன்றும் அவசரம் இல்லை, பொறுமையாகவே பண்ணுங்கள். 10 நாள் வந்து டைம் இருக்குது ஓகேங்களா. யாரும் எங்கேயும் வந்து ஓடிக்கிட்டு பஸ்ஸில் போயெல்லாம் அங்கே எதுவும் பண்ணிடாதீங்க. பொறுமையாக ஒன்றுக்குள்ளே உட்காந்து அப்டேட் பண்ணுங்கள். அப்டேட் பண்ணிட்டீங்க அப்படின்னா ஸோ மறுபடியும் ஏதாவது தப்பு பண்ணிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு கரெக்ஷன் பண்ணுறதுக்கு எதுவும் டைம் இல்லை. ஸோ ஐடி வந்து டைரெக்டாக பிளாக் தான் ஆயிரும், டெர்மினேட் ஆயிரும். ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களோட நேம் வந்து மாற்ற முடியாது, ஃபோன் நம்பரும் மாற்ற முடியாது, மெயில் ஐடியும் வந்து உங்களோட மாற்ற முடியாது. இது 3 வந்து உங்களால் மாற்ற முடியாது. ஸோ ஓகேங்களா. நெக்ஸ்ட் வந்து வாட்ஸ்அப் நம்பர் வந்து இங்கே வந்து டைப் பண்ணிடுங்க. வாட்ஸ்அப் நம்பர் டைப் பண்ணிடுங்க. உங்களோட டேட் ஆஃப் பர்த்து ஸோ கிளிக் பண்ணிங்க அப்படின்னா காலண்டர் ஓப்பன் ஆகும். அதோட எந்த மந்த்து எந்த இயர் அப்படிங்கிறத செலக்ட் பண்ணிவிட்டு சப்மிட் பண்ணிடுங்க. நாமினி நேமு, ஸோ நாமினி நேம் யார் கொடுக்குறது அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா ஸோ உங்களோட பிரதர், சிஸ்டர், ஃபாதர், மதர் இருப்பாங்களா, ஸோ அவங்களோட டீட்டெயில்ஸே வந்து கொடுத்துக்கலாம். ஸோ நாமினி இமெயிலு, ஸோ இமெயிலு அவங்களோட இமெயிலோட கொடுத்துக்கலாம். அவங்கள்ட்ட இமெயில் இல்லை அப்படின்னாலும் ஸோ உங்கள்கிட்ட நிறையா இமெயில் 2 or 3 இருந்தது அப்படின்னா அதுவே கொடுத்துக்கலாம். நாமினி ஃபோன் நம்பர், ஸோ நாமினியோட ஃபோன் நம்பர் வந்து கொடுத்துருங்க. இல்லாத பட்சத்தில் 2 மொபைல் நம்பர் நீங்கள் யூஸ் பண்ணீங்க அப்படின்னா ஸோ ஒன்று வந்து கொடுத்துருங்க. ஸோ இவர் அட்ரஸ் அப்படின்றது பார்த்தீங்களா, இந்த அட்ரஸில் என்ன கொடுக்கணும் அப்படின்னா உங்களோட ஆதார் கார்டு எடுத்து பார்த்தாலே தெரியும் ஓகேங்களா. அந்த ஆதார் கார்டில் ஸோ அட்ரஸ் இருக்கும், அந்த அட்ரஸை வந்து ஃபில் பண்ணுங்கள், கரெக்டாக ஃபில் பண்ணுங்கள், எதுவும் மிஸ் பண்ணாதீங்க. நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா சூஸ் கண்ட்ரி கொடுத்துருங்க. சூஸ் கண்ட்ரியில் நீங்கள் என்ன கண்ட்ரியோ அதை வந்து செலக்ட் பண்ணிடுங்க. ஸோ நான் வந்து பார்த்தீங்கன்னா இந்தியா அப்படிங்கிறதுனால ஸோ இந்தியா வந்து செலக்ட் பண்ணுறேன். ஸோ இந்தியா வந்து செலக்ட் பண்ணிட்டேன். நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்டேட் வந்து செலக்ட் பண்ணணும் ஓகேங்களா. ஸோ என்ன ஸ்டேட்டு அப்படிங்கிறத செலக்ட் பண்ணணும்.
ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா தெரியும். ஸோ நான் வந்து தமிழ்நாடு அப்படிங்கிறதுனால ஸோ தமிழ்நாடு வந்து கொடுத்துக்கிறேன். தமிழ்நாடு கொடுத்துட்டு சூஸ் சிட்டி அப்படின்ட்டு பார்த்தீங்களா. ஸோ இங்கே வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் என்ன சிட்டி அப்படிங்கிறத இங்கே வந்து கொடுத்துருங்க. ஸோ மதுரை அப்படிங்கிறதுனால நான் மதுரை வந்து கொடுக்குறேன். ஸோ இந்த டீட்டெயில்ஸை பொறுமையாகவே ஃபில் பண்ணுங்கள், ஒன்றும் அவசரம் இல்லை. எதுவும் தப்பு பண்ணிடாதீங்க. தப்பு பண்ணிட்டீங்க அப்படின்னா ஸோ மறுபடியும் உங்களுக்கு வந்து வாய்ப்பு கிடைக்காது. ஸோ ஆல்ரெடி நான் ஒரு சில பேர் தப்பாக பண்ணியிருக்கேன் அப்படின்னு சொல்லியிருந்தீங்க. ஸோ அந்த தப்பாக பண்ணுறவங்களுக்கும் இது ஒரு வாய்ப்பு, எல்லாம் திருத்திக்கோங்க, ஓகேங்களா. ஸோ நான் மதுரை அப்படிங்கிறது ஸோ இதெல்லாம் செலக்ட் பண்ணி சப்மிட் அப்படிங்கிற ஆப்ஷன் வந்து நீங்கள் கொடுத்துட்டீங்க அப்படின்னா ஸோ உங்களோட ப்ரொஃபைல் வந்து சக்ஸஸ்ஃபுல்லாக வந்து அப்டேட் ஆகிரும். ஸோ ஓகேவா. ஸோ இதுதான் ப்ரொஃபைல் அப்டேட் பண்ணுறது. நெக்ஸ்ட்டு பேங்க் டீட்டெயில்ஸ் எப்படி அப்டேட் பண்ணுறது அப்படிங்கிறத பார்த்தலாம். ஸோ உங்களோட டாஸ்பாரில் வந்து பார்த்தீங்கன்னா அப்டேட்டு பேங்க் டீட்டெயில் அப்படின்னு இருக்கும். இந்த ஆப்ஷனை வந்து கிளிக் பண்ணிக்கோங்க. அப்டேட் பேங்க் டீட்டெயில் அப்படிங்கிற ஆப்ஷனை வந்து கிளிக் பண்ணிட்டீங்க அப்படின்னா ஸோ உங்களுக்கு வந்து உங்களோட பேங்க் டீட்டெயில்ஸ் வந்து அப்டேட் பண்ணி அப்படியே ஸ்க்ரோல் பண்ணிட்டு பாட்டமில் வாங்க. ஸோ பாட்டமில் வந்தீங்க அப்படின்னா ஸோ இங்கே வந்து பார்த்தீங்கன்னா பேங்க் டீட்டெயில்ஸ் அப்படின்னு கொடுத்துட்டு ஸோ அக்கௌண்ட் நம்பர் வந்து கேட்குறாங்க. உங்களோட பேங்க் அக்கௌண்ட் நம்பர் வந்து கொடுங்க. 10 டிஜிட்டோ 12 டிஜிட்டோ இல்லை 15 டிஜிட்டோ இருக்கும். ஸோ உங்களோட பேங்க் புக்கை எடுத்து பார்த்தாலே தெரியும். ஃப்ரண்டில் வந்து பார்த்தீங்கன்னா கொடுத்துருப்பாங்க. ஸோ அதோட நம்பரை வந்து இங்கே ஷோ பண்ணிடுங்க. ஸோ அக்கௌண்ட் நம்பரை வந்து டைப் பண்ணிட்டீங்க அப்படின்னா கன்ஃபார்ம் அக்கௌண்ட் நம்பர் பார்த்தீங்களா. ஸோ மேலே என்ன டைப் பண்ணிங்களோ அதையே தான் கீழே டைப் பண்ணணும். அக்கௌண்ட் ஹோல்டர் நேமு, உங்கள் பேங்க் அக்கௌண்ட்டில் நீங்கள் என்ன நேம் கொடுத்துறீங்களோ ஸோ அந்த நேமை வந்து இங்கே வந்து கொடுத்துருங்க. ஸோ நெக்ஸ்ட்டு வந்து என்ன கொடுக்கணும் அப்படின்னா பேன் கார்டு நம்பரு. இந்த பேன் கார்டு நம்பர் வந்து பார்த்தீங்கன்னா லெட்டர் ப்ளஸ் நம்பரு இது ரெண்டுலேயும் வந்து மிக்ஸ் ஆகிருக்கும். அதை வந்து கவனமாக கொடுங்க. என்ன ஜீரோவா இல்லை ஓ கொடுத்துருக்காங்களா அப்படிங்கிறத கரெக்டாக கொடுங்க. பேன் கார்டு நம்பர் வந்து வெரி வெரி மஸ்ட்டு. பேன் கார்டில் தான் உங்களுக்கு எல்லாமே டிடிஎஸ் எல்லாம் அவங்க வந்து பிடிச்சி கம்பெனியில் கட்டுவாங்க. ஸோ ப்ராப்பராக வந்து லீகலாக ரன் பண்ணுறதுக்கு ஸோ பேன் கார்டு உங்களோட நம்பர் வந்து வெரி இம்பார்ட்டன்ட். ஸோ இதுலேயும் வந்து தவறு பண்ணி வச்சுருக்கேன் பேன் கார்டு நம்பர் தானே அப்படின்னு ஏனோ தானேன்னு எந்த ஒரு டீட்டெயிலுமே எஸ்பிஓவில் கொடுக்காதீங்க. அக்யூரேட்டாக கொடுங்க, ஓகேங்களா. பேன் கார்டு நம்பர் மஸ்ட்டு இங்கே வந்து கொடுத்துருங்க, ஓகேவா. பேன் கார்டு நம்பர் கொடுத்துட்டிங்க அப்படின்னா ஸோ கீழே வந்து ஒரு டிக் பாக்ஸ் இருக்குது பார்த்தீங்களா, அந்த டிக் பாக்ஸில் கிளிக் கொடுத்துருங்க, டிக் பண்ணிடுங்க. இங்கே ஃபேன் ஹோல்டர் நம்பரை வந்து ஆட்டோமேட்டிக்காக அது வந்து இங்கே வந்து ஷோ பண்ணுவாங்க. ஐஎஃப்சி வந்து பார்த்தீங்கன்னா மஸ்டின் கேபிட்டல் லெட்டரில் வந்து டைப் பண்ணிடுங்க. இந்த ஐஎஃப்சி கோடு டைப் பண்ணுறதும் நிறைய பேர் வந்து மிஸ்டேக் பண்ணுவீங்க, அதுவும் சொல்லிடுறேன். இந்த ஐஎஃப்சி கோடில் வந்து 0 வந்து ஓவாக தெரியும், ஓ வந்து 0 மாதிரி சில பேங்க்ஸில் வந்து போட்டிருப்பாங்க. ஸோ அதுவும் வந்து லெட்டர் ப்ளஸ் நம்பரில் இருக்கும். கவனமாக இங்கே வந்து ஃபில் பண்ணிடுங்க, ரொம்ப கவனமாக ஃபில் பண்ணுங்கள். ஐஎஃப்சி கோடு பேன் நம்பர் இது ரெண்டுமே வெரி வெரி இம்பார்ட்டன்ட். ஸோ இது ரெண்டும் ஐஎஃப்சி கோடில் தப்பு பண்ணிங்க அப்படின்னா உங்களால் இப்போ உங்கள் பேங்க் அக்கௌண்ட்டுக்கு வந்து அமௌண்ட் வராது. பேன் கார்டில் தப்பு பண்ணிங்கன்னா உங்களுக்கு டிடிஎஸ் எதுவும் கட்ட முடியாது அவங்களால. ஸோ அவங்களோட ஐடி வந்து டெர்மினேட் பண்ணுறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. ஸோ இதில் எல்லா டீட்டெயில்ஸும் வந்து கரெக்டாக வந்து ஃபில் பண்ணிட்டீங்க அப்படின்னா ஸோ நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா சப்மிட் அப்படிங்கிற ஒரு பட்டனை வந்து ப்ரெஸ் பண்ணிடுங்க. ஸோ அவ்வளோதான். நெக்ஸ்ட் டாஸ்க் என்ன அப்படிங்கிறத பார்க்கலாம். சோசியல் மீடியாவில் ஸோ எப்படி யூசர் நேம் எல்லாம் பார்க்குறது அப்படிங்கிறத ஸோ நெக்ஸ்ட் டாஸ்கில் பார்க்கலாம். நண்பா, எஸ்பிஓவில் வந்து பார்த்தீங்கன்னா சோசியல் மீடியா அக்கௌண்ட்டில் நீங்கள் எது வேணாலும் கொடுக்கலாம். இன்ஸ்டாகிராம் தான் கொடுக்கணும் அப்படிங்கிற கட்டாயம் கிடையாது. இன்ஸ்டாகிராமு, ஃபேஸ்புக்கு, ஷேர்சாட்டு, நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா ட்விட்டர், இது 4ல் எது வேணாலும் நீங்கள் வந்து கொடுக்கலாம். ஸோ இன்ஸ்டாகிராம் தான் நான் கொடுக்க போகிறேன். ஸோ இன்ஸ்டாகிராம் வச்சுருந்தீங்க அப்படின்னா இன்ஸ்டாகிராமில் உங்களோட யூசர் நேம் எது அப்படிங்கிறத இப்போ வந்து ஷோ பண்ணுறேன். ஸோ இன்ஸ்டாகிராம் வந்து ஓப்பன் பண்ணிக்கோங்க. ஸோ ஓப்பன் பண்ணிட்டீங்க அப்படின்னா கீழே பாட்டமில் வந்து பார்த்தீங்கன்னா தெரியும் உங்களோட ப்ரொஃபைல் இருக்குது பார்த்தீங்களா. உங்களோட ப்ரொஃபைலை வந்து ஜஸ்ட் வந்து கிளிக் பண்ணிக்கோங்க. உங்களோட ப்ரொஃபைலை கிளிக் பண்ணிங்க அப்படின்னா ஸோ உங்களோட டீட்டெயில்ஸ் எல்லாமே ஓப்பன் ஆகிரும். இங்கே வந்து டாப்பில் வந்து பார்த்தீங்கன்னா தெரியும். ஸோ ஓகேங்களா. ஸோ டாப்பில் வந்து பார்த்தீங்கன்னா இங்கே அழகு பாலா 59 இருக்குது பார்த்தீங்களா. ஸோ இதுதான் யூசர் நேமு. ஸோ யூசர் நேம் போட்டு உங்களுக்கு வந்து ஷோ ஆகணும் அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா இந்த எடிட் ப்ரொஃபைல் இருக்குது பார்த்தீங்களா. ஸோ இந்த எடிட் ப்ரொஃபைல் அப்படிங்கிறத கிளிக் பண்ணுங்கள். எடிட் ப்ரொஃபைல் அப்படிங்கிறத கிளிக் பண்ணிங்க அப்படின்னா ஸோ இங்கே வந்து உங்களுக்கு வந்து யூசர் நேம் என்ன அப்படிங்கிறத இங்கே வந்து பார்த்துக்க முடியும். உங்களோட யூசர் நேம் வந்து இங்கே இருக்கும். நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா நேம் கேட்டிருக்காங்க பார்த்தீங்களா. சோசியல் மீடியா நேமு, யூசர் நேமு. ஸோ இதுதான் நேமு. இந்த நேம் தான் நீங்கள் வந்து எஸ்பிஓவில் வந்து கொடுக்க போகிறீங்க. ஸோ யூசர் நேம் இந்த நேம் வந்து என்னோடய நேம் வந்து கொடுத்து வச்சிடாதீங்க. ஸோ யூசர் நேம்ங்கிறது சோசியல் மீடியா நேமு, யூசர் நேம் அப்படிங்கிறது ஸோ இது ரெண்டும், ஓகேங்களா. இது ரெண்டு தான் உங்களோட இன்ஸ்டாகிராம் ஓப்பன் பண்ணி பார்த்தாலே தெரியும். இதை வந்து கொடுத்துருங்க. ஸோ ஓகேங்களா. இங்கே வந்து பார்த்தீங்கன்னா நெக்ஸ்ட்டு இன்னொரு ஆப்ஷன் இருக்குது. இந்த சேர் ப்ரொஃபைல் இருக்குது பார்த்தீங்களா. ஸோ இதை கிளிக் பண்ணாலே உங்களுக்கு வந்து இங்கே வந்து தெரியும்
இங்கே வந்து பார்த்தீங்கன்னா உங்களோட யூசர் நேமும் இதுதான் அட்டு போட்டிருக்கு பார்த்தீங்களா. நான் அட்டு போட்டு இங்கே பார்த்தா தெரியும் அழகு பாலா பை 9 இருக்குது பார்த்தீங்களா. ஸோ இதுதான் என்னோடய யூசர் நேமும். ஸோ இதை தான் வந்து பார்த்திங்கன்னா நான் வந்து அங்கே கொடுக்கணும். ஸோ அவ்வளோதான். ஸோ இன்ஸ்டாகிராம்லேயும் நான் வந்து நிறையா போஸ்ட்டு வந்து அப்டேட் பண்ணுவேன். ஸோ என்னை ஃபாலோ பண்ணணும் அப்படின்னு நண்பர்கள் வந்து பார்த்திங்கன்னா ஸோ அழகு பாலா 59 அப்படிங்கிறது என்னோடய யூசர் ஐடி. ஸோ இந்த யூசர் ஐடியை வந்து ஃபாலோ பண்ணுங்கள். ஸோ இன்ஸ்டாகிராம்லேயும் நம்ம வந்து பார்த்திங்கன்னா ஜாப்ஸை பற்றி ஆல்ரெடி நான் வந்து போட்டிருப்பேன். எஸ்பியை பற்றி நிறையா ஜாப்ஸை பற்றி நான் இன்ஸ்டாகிராம்லேயும் போஸ்ட் பண்ணுவேன். ஸோ விருப்பமுள்ள நபர்கள் வந்து என்னோடய ஐடியை வந்து ஃபாலோ பண்ணிக்கோங்க.